இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உலகத்தில் உள்ள தலைவர்களில் கலைஞர் என்று அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? இயல், இசை, நாடகம் மூன்றும் கலந்த திறமைகளை பெற்ற தலைவர். இந்த கூட்டத்தில் நிறைய முக்கியமான விஐபிலாம் உட்காந்துருக்காங்க. என் தங்கச்சி ஜூலி உட்காந்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஜூலின்னு பேர் அவங்களுக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தன்னுடைய அருமையான குரலை எழுப்பிய அருமை தங்கை. அவங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலெல்லாம் பாப்புலர் ஆனாங்க. இது எல்லாவற்றையும் பெருமை எனக்கு எதுன்னா, நம்ம திராவிட மாடல் ஆட்சியை ஆதரித்து அவர்கள் பேசி கொண்டிருக்காங்கல்ல, அந்த ஜூலியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி நம் கலைஞர் அவர்கள் கலைஞர் என்ற வார்த்தைக்கு அடைமொழிக்கு சொந்தக்காரர். உலக அரசியல் தலைவர்களுடைய வரலாற்றிலேயே ஒரு தலைவனின் குரலுக்காக கோடான கோடி ரசிகர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்த ஒரே குரல் நம் தலைவர் கலைஞருடைய குரல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். இப்படி ஒரு குரல் ஒரு தலைவனுக்கு எங்கேயாவது கிடைக்குமா? நம்ம தலைவர் மாதிரி தன் வாழ்க்கை வரலாறை இத்தனை தொகுதிகளாக நெஞ்சுக்கு நீதி என்று எழுதிய ஒரே தலைவன் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இன்னைக்கு வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி இப்போ இருக்க முதலமைச்சர் கொடியேற்ற போகிறார், சுதந்திர தின கொடி. நம் கலைஞர் அவர்கள் பெயரால் நாணயம் வெளியிடப்பட்ட போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இங்கே வந்திருந்தார். கலைவாணர் அரங்கத்தில் கூட்டம். அப்போ அவர் பேசிய அந்த பேச்சு என்ன தெரியுமா? I was the chief minister of one state in India. Really I am grateful to Dr. கலைஞர் அப்படின்ட்டு எதுக்கு சொன்னார்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் பொழுது டாக்டர் கலைஞருக்குத்தான் அனைத்து முதலமைச்சர்களும் நன்றி சொல்லிக் கொண்டே கொடியேற்றுகிறோம். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, நாளை மறுநாள் நீங்கள் சுதந்திர தின கொடி ஏற்றும் பொழுது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்லிக் கொண்டேதான் நீங்கள் கொடியேற்ற வேண்டும். வெங்கையா நாயுடு அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருந்தப்ப நம்ம ஓமந்தூரார் அந்த மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலையை திறந்து வைக்க வந்திருந்தார். அப்போ அவர் சொன்ன 3 வார்த்தைகள். கலைஞர் இஸ் நாட் ஒன்லி எ லீடர், ஹீ இஸ் அன் ஆர்கனைசர், ஹீ இஸ் அன் அஜிடேட்டர், ஹீ இஸ் அன் ஆரேட்டர். ஆர்கனைசர், அஜிடேட்டர், ஆரேட்டர், இந்த 3க்கும் பெருமை சேர்ப்பவர் கலைஞர்னு அன்னைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு சொன்னார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன். மா என்றாலே பெருசு என்று பொருள். மன்னன் என்றால் அரசன். மாமன்னன்னா என்ன அர்த்தம்? பெரிய அரசன் என்று பொருள். அதே மாதிரி பேரரசன் அப்படின்னு பொருள். அதே மாதிரி பெருங்கூட்டம்னா உண்மையிலே பெருங்கூட்டம். மாபெரும் கூட்டம்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய கூட்டம்னு அர்த்தம். தனது சாதனைகள் அனைத்தையுமே பெரிய பெரிய சாதனைகளாக படைத்து காட்டிய ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் என்றால் அது என்னுடைய அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் தான். அவர் பாருங்க, வருகின்ற அடுத்த வருஷம் ஏதென்ஸ் நகரத்தில் மாரத்தான் நடத்த போறாருன்னா இப்படி ஒரு சாதனையை எங்க அண்ணனை தவிர வேற யாராலையும் படைக்க முடியாது. ஏதென்ஸ் நகரம்ங்கிறது சாக்ரட்டிஸ் பிறந்து வளர்ந்த நகரம். சாக்ரட்டிஸ்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு என் தலைவருடைய வசனம் தாயா சாக்ரட்டிஸ்னா யாருன்னு கற்றுக் கொடுத்துச்சு. சிவாஜி கணேசன் பேசுவார், ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால், தீட்டிய வாளில் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். அறிவாயுதம் அறிவாயுதம் சாக்ரட்டிஸ் தருகிறேன். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், சாக்ரட்டிஸ் என்ன குற்றம் செய்தார்? அவர் இளைஞர்களை கெடுக்கிறார். அதுக்கு என் தலைமை வாசனை எழுதியிருப்பார்.
நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விளை மாதா, ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்னு அன்னைக்கே என் தலைமை எழுதினாரியா வசனம். அப்படிப்பட்ட தலைவர். அந்த தலைவர் நெஞ்சுக்கு நீதியில் ஒரு சம்பவம் எழுதியிருப்பாரு. திமுகவை தொட்டு பார்ப்பவர்களுக்கு என்ன கதி ஏற்படும் ஒரு சம்பவம் எழுதியிருப்பார். அண்ணனுக்கு தெரியும். அவர் சின்ன குழந்தையா இருந்தப்ப நிறைய சுருட்ட முடியும். சின்ன பிள்ளையில நிறைய யாருக்கு சுருட்ட முடியும் இருக்கோ அவங்க சீக்கிரம் வளர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. தலைவருக்கு நிறைய சுருட்ட முடியும். முடி எடுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு குலதெய்வம் கோயிலில் வேண்டியிருக்காங்க. முடி எடுக்கணும்னு சொல்கிற நாள் அன்னைக்கு மழை வந்துருச்சு. அதுக்கு சொல்கிறதுக்கு தான் ஒரு குறுப்பாங்கல்ல சோசியக்காரங்க, இன்னைக்கு எடுக்க வேண்டிய முடியை இன்னைக்கே எடுத்து ஆகணும், இல்லாட்டி பெரிய உயிருக்கு ஆபத்துன்ட்டான்.